ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அம்மா போல ஸ்வீட் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ் வச்சு, அதாவது பழங்கள் வச்சு 2 டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி வச்சு ஒரு கேசரி. அந்த கேசரி வந்து சிறுதானியத்தில் ஒன்று திணை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வந்து ஜூஸ் எடுத்து அதை வந்து ஒரு புலாவ் வெரைட்டி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன் இந்த எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் தான் நம்மளுக்கு வந்து பழங்கள் நிறைய கிடைக்கும். பொதுவாக பழங்களை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாருக்கும் வந்து எல்லா நேரமும் அப்படியே சாப்பிட கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை. ஸோ ஒரு சின்ன சேஞ்சுக்காக இப்போ ஒரு தர்பூசணிலாம் வாங்கினோன்னா ஒரு முழு பழமாக வாங்குற மாதிரி ஆயிடுது. ஃபுல்லாக கடித்து நம்மளால் சாப்பிட முடியல. கொஞ்சம் மிச்சம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் எடுத்து ஒரு கேசரி பண்ணலாம். அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து ஒரு புலாவ் பண்ணலாம். வெரைட்டியாக பழங்கள் வச்சு நம்ம பண்ணலாம். பழச்சாறாக வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது பழச்சாறு கூட வந்து சிறுதானியம், இந்த கைக்கூத்தல் அரிசி, இந்த மாதிரி வெரைட்டி சேர்த்து நம்ம வித்தியாசமாக பண்ணலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது திணை தர்பூசணி கேசரி. அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். திணை தர்பூசணி கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: திணை அரிசி 1 கப், தர்பூசணி சாறு 3½ கப், சர்க்கரை 1/4 கப், நெய் 2 தேக்கரண்டி, ஏலக்காய் தூள் 1/4 தேக்கரண்டி, முந்திரி பருப்பு தேவையான அளவு, அலங்கரிப்பதற்கு தர்பூசணி துண்டுகள் சிறிதளவு. திணை தர்பூசணி கேசரி செய்ய தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம எப்போ நார்மலாக கேசரி பண்ணுறதுக்கு ரவையெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி எந்த சிறுதானியம் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் அதை திணை, வரகு, சாமை, குதிரவாளி, இந்த 4 சிறுதானியத்தில் தான் கேசரி ஓரளவுக்கு பண்ண முடியும் நம்மளுக்கு. ஸோ அதை வந்து முதல்ல வெறும் வானலிலையோ இல்லை கொஞ்சம் நெய் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திணை தர்பூசணி கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வானலி கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம வழக்கமாக கேசரிக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் முந்திரி, திராட்சை எது நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா நெய் சூடான உடனே இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட முந்திரி வறுத்தாச்சு, எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேனே நினைக்காதீங்க. இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு. இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டில் இப்படிலாம் இந்த மாதிரி இப்போ நிறைய கிடைக்கிது. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அடுப்பில் வந்து சூடு பண்ணும்போது வதக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். பட் நார்மல் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்க. பொதுவாக இந்த மாதிரி இந்த நம்மளுடைய இந்த கோட்டிங் உள்ள, இந்த டெஃப்லான் கோட்டிங் உள்ள பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம திணை அரிசியை இதில் வறுக்க போகிறோம். பொதுவாக நம்ம கேசரிலாம் பண்ணும்போது எதுக்காக வறுக்கிறது அப்படின்னா, அது வறுத்துட்டு பண்ணணுன்னா அதனுடைய வாசனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த அரிசி வகைகள் இருக்கிற அதுக்கு நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் வந்து வறுத்துட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கேசரி வந்து ரொம்ப ஒன்றோட ஒன்று குழஞ்சி போய் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு வறுத்துட்டு பண்ணும்போது. நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வந்து கேசரி தர்பூசணி சாறு எடுத்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் தர்பூசணி பழம் வாங்கிக்கோங்க. பழத்தில் இருக்க கொட்டையை வந்து எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல கொட்டையை எடுத்துட்டு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோம், அதாவது திணை அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து ஒரு 3½ மடங்கு எடுத்துக்கோங்க இந்த சாறு. சப்போஸ் நீங்கள் வந்து சாறு நல்லா திக்காக எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து பழச்சாறுலேயே போடணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அப்படி கூட பழச்சாறு வச்சு நீங்கள் பண்ணலாம். பொதுவாக 1 கப் எடுத்திங்கன்னா 3லேருந்து 3½ கப் அளவுக்கு நீங்கள் கேசரிக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நான் வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் அதுக்கு 3½ டம்ளர் நான் ஊற்ற போகிறேன் சாறு.
கொஞ்சம் நீங்கள் ஊற்றும் போது கீழே வந்து அந்த கொட்டையெல்லாம் அப்படியே நிற்கும், பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் இந்த சாறு. இப்போ வந்து தர்பூசணியில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது. நம்ம எந்த வெரைட்டி யூஸ் பண்ணலான்னு நீங்கள் கேட்பீங்க. எந்த வெரைட்டினாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது அந்த வெளிர் பச்சையில் ஒரு கோடு போட்ட மாதிரி அந்த பழமும் வாங்கிக்கலாம். இல்லை நல்ல டார்க் பச்சையில் இருக்கிற அந்த பழமும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக மஞ்சள் கலரில் இருக்க தர்பூசணியும் கிடைக்குது. ஸோ நீங்கள் எந்த பழம் எடுத்தாலும் சரி அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சாறு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாறு கொதிக்க ஆரம்பித்தோடனே இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க இந்த தினை அரிசியை இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த தினை அரிசியை இந்த பழச்சாரோடு சேர்த்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் உங்களுக்கு. இப்போ நம்ம பழச்சாரோட வறுத்த தினை அரிசி சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கு நடுவில் அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு அம்மா போல ஸ்வீட், சிங்கம் போல ஸ்ட்ரென்த், லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம தர்பூசணி சாரில் அந்த வறுத்து வச்ச தினை அரிசியை வேக வச்சோம். இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போவுமே உங்களுக்கு கலர் தெரிஞ்சிருக்கும். நல்லா அந்த தர்பூசணியோட கலர் வந்து இந்த கேசரியில் இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக சர்க்கரை, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி இதோட சேரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம் நம்ம. அடுத்தது கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதோட சேர்க்க போகிறோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இறக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தர்பூசணி தினை கேசரி தயாராகிடுச்சு. கொஞ்சம் தளர இருக்கும்போதே அடுப்பு அணைச்சிருங்க. ஏன்னா சிறுதானியங்கள் வந்து தண்ணியை நிறைய இழுத்துட்டே இருக்கும். அதனால் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கே கேசரி வந்து கொஞ்சம் கெட்டியாக வேணுமே நினைக்காதீங்க. இது நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேசரியில் கலர் போடாமலே பாருங்கள் நல்லா அந்த கேசரியோட சிகப்பு கலர். இப்போ நம்ம ரெடியான கேசரியில் இந்த நறுக்கி வச்சுருக்க தர்பூசணி துண்டுகளை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் தாங்க, வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு யாராவது வரும்போது செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டேபிளில் வைக்கும்போது பார்க்க நல்லா இருக்கணுமேன்றதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிறது, அவ்வளோ. இப்போ நம்மளுடைய தினை தர்பூசணி கேசரி தயாராகிடுச்சு. இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி பழங்களை நம்ம நிறைய சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வெயிலில் வர அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த வகையான பழங்களுக்கு நிறைய உண்டு. அதனால தான் இந்த கோடை காலத்தில் எல்லா பழங்களுமே நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ கிடைக்கும்போது அது இப்போ நிறைய இடங்களில் நல்ல மலிவாகவே கிடைக்கிது. ஸோ கிடைக்கும்போது தாராளமாக இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க நீங்கள். ஸோ இந்த கோடையை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து கோடை காலத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம். இப்போ முதல்ல ஒரு
ஸ்வீட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஆரஞ்சு சாறு வச்சு ஒரு புலாவ். அதுவும் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி அது கூட சேர்த்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது கூடயே வந்து நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணலாம். நான் அது செய்யும் போதே உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ முதல்ல ஆரஞ்சு பச்சை பட்டாணி புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஆரஞ்சு பட்டாணி புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு ஜூஸ் 2 கப், கைக்குத்தல் அரிசி 1 கப், பச்சை பட்டாணி 1 கப், தேங்காய் பால் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, பிரியாணி இலை 1, பட்டை கிராம்பு ஏலக்காய் சிறிதளவு, புதினா கொத்தமல்லி சிறிதளவு, நெய் 2 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 4. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் பட்டாணி புலாவ் செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஜூஸ் ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த கமலா ஆரஞ்சு இல்லை கொடை ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து எடுத்த ஜூஸ் இது. பொதுவாக வந்து நீங்கள் இந்த ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி, லெமன் அதாவது எலுமிச்சம்பழம்லாம் ஜூஸ் புழியறதுக்கு முன்னாடி எந்த பாத்திரத்தில் புழியறீங்களோ அதில் ஒரு சிட்டிகை சர்க்கரையாவது உப்பாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புழிய ஆரம்பிங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோன்னா மொத்தமாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு சர்க்கரையை சேர்ப்போம். அப்போ என்ன ஆகும்னா சில நேரங்களில் வந்து அந்த கசப்பு தன்மை அதில் வந்துடும். அதனால் எப்போவுமே இந்த சிட்ரஸ் பழங்கள் புழியறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் ஒரு சிட்டிகை சர்க்கரை இல்லைனா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புழிஞ்சிட்டு அப்புறம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் பார்த்திங்கன்னா அந்த கசப்புத்தன்மை அதில் வராது. ஸோ இப்போ நான் வந்து அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்திருக்கேன். கொட்டையை எடுத்துருங்க. பொதுவாக வந்து நம்ம இந்த ஜூஸரில் புழியும் போது கொட்டை தனியாக வந்துடும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் பிழியணுன்றக்காக மிக்சியில் போட்டுருவாங்க. அப்படி போடும்போது அந்த கொட்டை அரைஞ்சிருச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவு அந்த சாத்துக்குடிலாம் பண்ணும்போது மேல் தோலையும் கொட்டையும் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஜூஸ் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நிறைய எல்லாருமே பார்த்திங்கன்னா பரவலாக இந்த கைக்குத்தல் அரிசி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் நிறைய சத்துக்கள் உள்ளது. குறிப்பாக அந்த நீரிழிவு நோய்கள் அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது இது. அது தவிர பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அரிசின்னு பார்த்திங்கன்னா இந்த கைக்குத்தல் அரிசி தான். ஸோ அதில் வந்து வித்தியாசமாக இந்த ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து ஒரு புலாவ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கைக்குத்தல் அரிசி சமைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இது ஊற வச்சுட்டு சமைச்சிங்கன்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக சமைக்க முடியும். டைரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. கழுவிட்டு நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து இதில் வெறும் பச்சை பட்டாணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு இது கூட வேறு காய்கறிகள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், நல்ல நீளமாக நறுக்கின வெங்காயமும் இதோட சேர்த்துக்கலாம். ஸோ அது அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து இந்த கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, பிரியாணி இலை, இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய், அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கைக்குத்தல் அரிசி, நீங்கள் ப்ரௌன் ரைஸே வந்து பாசுமதியிலையும் கிடைக்கிது, அது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக கிடைக்கிற கைக்குத்தல் அரிசி யூஸ் பண்ணாலும் சரி.
இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸோ இல்லை மாதுளம்பழ சாறு எடுத்து நீங்கள் புலாவ் பண்ணும்போது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வேண்டாம். ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களோட கலரே மாறிடும், அந்த பழத்தோட கலர் தெரியாது. இப்போ நம்ம இந்த மாதிரி மிளகாய் சேர்க்கும்போது அந்த பழத்தோட இயற்கையான வண்ணம் வந்து இதில் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ வதக்கியாச்சு. அடுத்தது 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவை. ஸோ இப்போ வந்து நான் 2 டம்ளருக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து முதல் பால் 2ஆம் பால் அப்படி கிடையாது, கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப திக்காக தேவையில்லை. இப்போ 2 டம்ளர் ஆரஞ்சு ஜூஸு. அது கூடவே 1 டம்ளர் தேங்காய் பால். கலந்துட்டு இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு, நல்லா பாருங்கள். இப்போ இது கொதி வரும்போது இதில் இன்னும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது வந்து வேகட்டும். இதுக்கு நடுவில் நம்மளுடைய அம்மா போல ஸ்வீட் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு அம்மா போல ஸ்வீட் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவு. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ஆரஞ்சு ஜூஸும் தேங்காய் பாலும் கொதிக்க வச்சு அதில் வந்து கைக்குத்தல் அரிசி போட்டு பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு புலாவ் பண்ணோம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும் புலாவ். நம்ம இதில் எந்த கலருமே சேர்க்கலை, அந்த ஆரஞ்சு ஜூஸோட கலர் தான் பாருங்கள். இதில் அந்த மஞ்சள் தூள் சேர்த்தா என்ன கலர் கிடைக்குமோ நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் கைக்குத்தல் அரிசிக்கு பதிலாக நார்மல் அரிசியில் பண்ணலாம், பாசுமதி அரிசியில் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் சிறுதானியத்துலேயும் பண்ணலாம். அதாவது திணை, வரகு, சாமை, குதிரைவாலி, பனிவரகு, இந்த 4த்தில் எதுலனாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்த பச்சை பட்டாணி புலாவ் வந்து தயாராகிருச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து நார்மலாக நம்ம செய்கிற மாதிரி புலாவ் தான். தண்ணிக்கு பதிலாக நம்ம ஆரஞ்சு ஜூஸும் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். நீங்கள் தேங்காய் பால் இல்லாமல் வெறும் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை 2 டம்ளர் ஜூஸ் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இதெல்லாமே வந்து உங்களோட விருப்பம் தாங்க. ஆனால் நீங்கள் ஜூஸ் எடுக்கும்போது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்போ இல்லைனா சர்க்கரையோ போட்டுட்டு ஜூஸ் பிழிங்க, இல்லைனா அதில் அந்த கசப்பு ஏறிடும். அதுக்காக அதை மட்டும் மறக்காமல் செஞ்சுருங்க. இப்போ இந்த சீசனில் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு நிறையா கிடைக்கிறதுனால நான் இந்த ஜூஸ் எடுத்து பண்ணியிருக்கிறேன். இதே வந்து நீங்கள் மாதுளம்பழ சாறு எடுத்தும் பண்ணலாம். நான் முன்னாடி கேசரி பண்ணும்போது நம்ம வந்து தர்பூசணி எடுத்து பண்ணோம், அதே மாதிரி அந்த சாறு எடுத்தும் இந்த மாதிரி ஒரு புலாவ் பண்ணலாம். எந்த இது பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அதில் சாறு வந்து அளவை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம்,
இல்லைனா கொஞ்சம் வெறும் பால் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம். இதே இனிப்பாகவும் பண்ணலாம், இந்த சிறுதானியங்களில் சேர்த்து பண்ணலாம், நார்மல் அரிசியில் நீங்கள் பண்ணலாம். ஸோ வித்தியாசமான ஒரு புலாவும் ஒரு கேசரியும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த வெயில் காலத்தில் இந்த பழங்கள்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு விட்டமின் சி கிடைக்கும், உங்களுக்கு எல்லா மினரல் சத்தும் நிறைய கிடைக்கும். அந்த சூடு வந்து நம்மளுடைய உடல் சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இந்த பழங்களுக்கு நிறைய உண்டு. அதனால் தவறாமல் இந்த பழங்கள்லாம் இந்த வெயில் காலத்தில் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த 2 டிஷ்ஷும் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். திணை தர்பூசணி கேசரி எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல ஒரு வாணலி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த நெய்லேயே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற திணையை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதையே எடுத்து தனியாக வச்சுட்டு திரும்ப அந்த வாணலியில் தர்பூசணி சாறு ஊற்றிக்கோங்க. அது கூட இந்த வறுத்து வச்சுருக்க திணையை சேர்த்து கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு வேக விடுங்க. அது நல்ல ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வெந்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் நெய், வறுத்து வச்சுருக்க முந்திரி, ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கிளறி இறக்குனிங்கன்னா உங்களுடைய திணை தர்பூசணி கேசரி தயார். அடுத்தது ஆரஞ்சு பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஆரஞ்சு ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு அது சூடான உடனே அதில் பச்சை மிளகாய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற கைக்குத்தல் அரிசி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஆரஞ்சு ஜூஸும் தேங்காய் பாலும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி கொதி வந்தோடனே குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினோடனே திறந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புலாவ் வந்து தயாராகிருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம பழங்கள் வச்சு 2 டிஷ் பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்தது தர்பூசணி வச்சு ஒரு இனிப்பு கேசரி பார்த்தோம். அடுத்தபடியாக ஆரஞ்சு ஜூஸ் வச்சு ஒரு புலாவ் பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது, 2மே வித்தியாசமான ரெசிபீஸ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் அம்மா போல ஸ்வீட் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் லைன் டேட் ஜாம் வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.